நியூலி மேரிட் கப்பிள்ஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். கைனகாலஜிஸ்ட்டை பிரெக்னன்சிக்காக எப்போ மீட் பண்ணணும்ன்ட்டு. வைஃப்க்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கு, எந்த விதமான மெடிக்கல் கண்டிஷன்ஸும் கிடையாது. மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னா நான் மீன் பண்ணுறது சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு. ப்ரீவியஸாக எந்தவித சர்ஜரிஸும் யூட்ரஸ்லேயோ ஓவரீஸ்லேயோ ஆனதில்லை. அதே போல் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருந்ததில்லை இந்த பாஸ்டில். அண்ட் அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லை அப்படின்னா, நாங்கள் யூஸ்வலாக அவங்களோட ஃபர்டிலிட்டி விண்டோ, அதாவது எப்போ ட்ரை பண்ணால் அவங்களோட ப்ரெக்னன்சி மேக்ஸிமம் சான்சஸ் அச்சீவ் பண்ண முடியுங்கிறத எஜுகேட் பண்ணி 1 இயர் வரைக்கும் ட்ரை பண்ண சொல்லுவோம். இந்த ஃபர்டிலிட்டி விண்டோ எப்படி நாங்கள் கணிப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபோட பீரியட் சைக்கிள் லென்த்தை பொறுத்து. ஏன் இந்த 1 இயர் கேப் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பிள் அந்த ஃபர்டிலிட்டி விண்டோவில் ஆக்டிவாக 1 மந்த் ட்ரை பண்ணாங்கன்னா, அந்த 1 மந்த்தில் அவங்களோட சான்ஸ் டு அச்சீவ் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா 20%. இதுவே தொடர்ச்சியாக 6 மாதம் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா த சான்ஸ் அதிகரிக்கும் டு 70%. இதுவே 1 இயர் வரைக்கும் ட்ரை பண்ணாங்கன்னா அந்த கப்பிள்ஸோட சான்ஸ் ஃபார் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா 80 to 90%. எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கப்பிள்ஸ் வெயிட் பண்ணாமல் கைனகாலஜிஸ்ட்டை முன்னாடியே பார்க்கணும் இந்த 1 இயர் டைம் ஃப்ரேம்க்கு முன்னாடிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.